மூப்பனார் அவர்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தமாகவின் பிரதிநிதியாக போய் பேச்சுவார்த்தை நடத்தினார். நேரு ஸ்டேடியத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நடந்த பாராட்டு விழா. அந்த விழா எப்படி நடத்தப்பட்டிருக்க வேண்டும், சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சரியான மரியாதை தரப்பட்டதா என்பது தொடர்பான ஒரு விமர்சனம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் யாராவது ஒருவரை வாசல் வரை வந்து வழி அனுப்புகிறார் என்றால் திரு சோ தான். அதே மாதிரி தான் போர்டிகோ வரை சென்று இறங்கி உள்ளுக்குள்ளேயே அவருடைய வாகனம் நிற்கும். அந்த திருமணத்திற்காக அணிந்திருந்த நகைகளோடு கூடிய தோற்றம் ஒரு போட்டோ, அந்த போட்டோ குமுதம் பத்திரிகையிலே பிரசுரமாகிட்டு. ஆயிரத்தி 1991 முதல் 96 வரையிலான செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஏற்றுக்கொள்ள இயலாத முடிவுகள் அல்லது செயல்கள் இருந்ததாக பரவலாக விமர்சனங்கள் உண்டு. அந்த விமர்சனங்கள் திரு சோ அவர்களுக்கும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் அவர் செல்வி ஜெயலலிதா அவர்களை கடுமையாக விமர்சித்திருந்தார். அது உண்மைதான். அந்த காரணத்தினால் தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் தேவை என்ற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் முடிவை எடுத்த போது அதை ஏற்காமல் தமிழக காங்கிரஸில் ஒரு பிளவு ஏற்பட்டது. திரு மூப்பனார் அவர்கள் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் உதயமானது. திரு மூப்பனார் அவர்கள் எடுத்த அந்த முடிவு மிக சரியான முடிவு என்று கருதிய திரு சோ அவர்கள் மூப்பனார் அவர்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தமாகவின் பிரதிநிதியாக போய் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதுதான் முக்கியம். தமாக சார்பில் முதலில் அந்த பேச்சுவார்த்தையை இனிஷியேட் செய்தவர், அறிவாலயம் போய் இனிஷியேட் செய்தவர் சோ அவர்கள் தான். ஸோ அதன் பிறகுதான் இரண்டு கட்சிகளுடைய தலைவர்களும் பார்த்து கொண்டார்கள், பேசிக்கொண்டார்கள், கூட்டணி பேச்செல்லாம் நடந்தது. இனிஷியேட் செய்தவர் சோ. இன்னும் சொல்ல போனால் 20 நாடாளுமன்ற தொகுதிகள், 40 சட்டமன்ற தொகுதிகள் என்ற அந்த டீல், அது அந்த எண்ணிக்கை ஃபைனலைஸ் ஆவதற்கும் சோ அவர்கள் தான் காரணம். ஸோ அப்போ அந்த சமயத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்களும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அரசியல் ரீதியாக பார்த்துக்கிட்டு வராரு. அவருக்கும் அதிமுக ஆட்சியோடு சில உரசல்கள் ஏற்பட்டு விட்டன. அது குறித்து துக்ளக்கிலே அந்த 5 விழாக்கள் என்கிற ஒரு ஷார்ட் தொடரை திரு ரஜினி சார் எழுதியிருக்கிறார். அவரே நேரேட் செய்து அவருடைய ஒரு நெருங்கிய நண்பர் ஒருவர் இந்த கட்டுரையை கொண்டு வந்து கொடுப்பார். இது குறித்து நானும் சாரோடு பின்னாளில் பேசியிருக்கிறேன். அது புகழ்பெற்ற கட்டுரைகள். ஒரு விஷயம் இருக்கு அந்த 5 விழால கான்ட்ரவர்சியில. ஒரு விஷயம் என்னன்னா, நேரு ஸ்டேடியத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நடந்த பாராட்டு விழா. அந்த விழா எப்படி நடத்தப்பட்டிருக்க வேண்டும், சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சரியான மரியாதை தரப்பட்டதா என்பது தொடர்பான ஒரு விமர்சனம். அந்த மாதிரி அவருக்கு முன்னாடியே தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி பேசினார். அதே செல்வி ஜெயலலிதா ரசிக்கவில்லை, அது வேறு விஷயம். ஸோ இம்மாதிரி அது தவிர அவருக்கு அந்த போயஸ் கார்டன் பகுதியில் இருந்த இடையூறுகள், அந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் இருக்கு. என்னன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. வெவ்வேறு விஷயம் அப்போ அது தவிர இந்த பாட்ஷா சமயத்திலேயே என்னமோ ஒரு அந்த மணிரத்னம் வீட்டு குண்டு வெடிப்பு, இந்த மாதிரி அவ்வப்போது அவருக்கு உரசல் இருந்திருக்கிறது. ஆனால் இதை சொல்லுகிற அதே நேரத்தில் நான் சாரோடு பல நேரங்களில் சூப்பர் ஸ்டார் அவர்களோடு பேசியவன் என்ற முறையில் இன்னொன்றையும் என்னால் சொல்ல முடியும். அரசியல் ரீதியாக வெவ்வேறு சமயங்களில் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் நாட்டின் நடப்பு குறித்து ரஜினி சாருக்கு. ஆனால் செல்வி ஜெயலலிதா என்கிற ஆளுமை மீது அவருக்கு ஒரு ஈர்ப்பு, மதிப்பு உண்டு. செல்வி ஜெயலலிதா ஒரு ஆளுமை என்று இடத்துல அவர் பேசியிருக்கிறார். அவர் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அது ஒரு பக்கம். ஆனால் இந்த ஆட்சி மீது 1991-96 முதல் ஆட்சி மீது ஒரு அதிருப்தி இருந்தது. அந்த சமயத்துல மக்கள் வளர்ப்பு மகன் கல்யாணம் அப்போதும் அதுவும் ஒரு விஷயம், அதுவும் அதிருப்திக்கு காரணம். மகாமகம் சம்பவம் ஒரு காரணம். 2-3 விஷயங்கள் பெரிய அளவில் அதிருப்திக்கு காரணமாக அமைந்தன. ஆனால் பின்னாளில் அந்த அதிருப்தி போகிற வகையில் திமுக அரசு நடந்து கொண்டது, அது வேற விஷயம். திரு சோ அவர்கள் அப்போது கூட்டணியை உருவாக்கினார், திமுக தமாக. அப்ப ரஜினி அவர்களோடு அடிக்கடி பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய ஆதரவையும் அதை பெற்றுத்தர திரு சோ அவர்கள் தான் முயற்சி எடுத்தார். ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு, சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அதை அந்த கருத்துக்கு அவரை அந்த முடிவுக்கு அவர் வருவதில் இவரும் பங்கு வகித்தார். அப்போதான் தொலைக்காட்சியில முதல் முறையாக ஒரு அரசியல் பேட்டி என்பது ஒளிபரப்பானது. ரஜினி அவர்கள் நீங்கள் சொன்ன அந்த கருத்தை எல்லாம் பேசினார். ஸோ அதில் பின்னணியில் திரு சோ அவர்கள் இருந்தார் என்பது உண்மைதான். ஆனால் இவ்வளவு நடந்தது அல்லவா, அதே நேரத்தில் நடந்த நீங்கள்
நீங்கள் உங்கள் கேள்வியின் துவக்க புள்ளி சரி என்பதற்காக சொல்கிறேன். செல்வி ஜெயலலிதா மீது அவருக்கு ரொம்ப ஈர்ப்பு உண்டுனாலும் திமுக தமாகான்னு சொன்னீங்க இல்லையா? திமுக தமாக கூட்டணி ஏற்படுத்தினார், கலைஞர் மீண்டும் முதல்வராவதற்கு பெரும் பங்காற்றினார், அதெல்லாம் பண்ணார் இல்லையா? கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான பிறகு செல்வி ஜெயலலிதா வந்து ஒரு 5 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு திருச்சோ முதல் முறையாக 1996 நவம்பர் இறுதி வாக்கில் பேசினார் தொலைபேசியில். கலைஞர் ஆட்சி ஒரு மதிய வேலை என்னிடத்துல தான் வந்து அப்போல்லாம் மொபைல் இல்லை, கார்டன் நம்பர் தெரியுமானார். நான் உடனே சொன்னேன். பேசினார். அவர் எப்போதுமே திரு சோவிடம் இருக்கிற ஒரு பழக்கம், ஒரு விஐபி கிட்ட யார்கிட்டயோ பேசணும்னா போட்டு பிஏ, இப்போ இந்த கால அரசியல்வாதிகள் பந்தா மாதிரிலாம் கிடையாது. அண்ணன் பேசுறாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது. சோ பேசுறேன்னு தான் ஆரம்பிப்பார். நேரடியாக அவங்க நம்பர் இருந்தாலும் சரி, லேண்ட்லைனில் போட்டாலும் சரி, நேரடியாக அவங்க நம்பர் இருந்தால் சார் நான் சோ பேசுகிறேன் அப்படின்னுவார். ஜெயலலிதா வந்து அம்மா நான் சோ பேசுகிறேன்னுவார். லேண்ட்லைனாக இருந்தால் சார் நான் சோ பேசுகிறேன் சார், தலைவர் இருக்காங்களா இல்லை சார் இருக்காங்களா இன்னார் இருக்காங்களான்னு தான் கேட்பார். இந்த பிஏ விட்டு ஃபோன் பண்ணுற வழக்கம்லாம் அவர் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மதிய உணவு வேலையின் போது என்னிடத்துல தொலைபேசி நம்பர் கேட்டார். நான் கொடுத்தேன். கொடுத்த உடனே ஃபோன் பண்ணார். சார் நான் சோ பேசுகிறேன், அவங்க மேடத்தை நான் வந்து பார்க்கணும், டைம் கேட்டேன்னு சொல்லுங்க. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், சொல்லிட்டு ஃபோனை பேசிட்டு நாங்கள் இருவரும் மதிய உணவு பெரும்பாலும் அவரோடு சாப்பிடுவேன். அவர் சாப்பிட்டுட்டு அவர் என்ன பண்ணுவார், மத்தியானம் ஒரு 30 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பார். சோபா, அந்த நீண்ட சோபாவில் படுப்பார். பெட்டெல்லாம் கிடையாது, நீண்ட சோபா, காலை நீட்டிக்க முடியும் அந்த மாதிரி சோபா. அந்த ரெஸ்ட்டை வந்து அவர் வேடிக்கையாக நண்பர்கள், அவருடைய நண்பர்கள் வட்டாரத்தில் அதுக்கு பேர் என்னன்னா சிந்தனை டைம். அவருடைய சிந்தனை டைம் யாரையும் கெடுக்கக்கூடாதுன்னு. அந்த மாதிரி ஏன் அது கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவார்னா, நான் தான் அதில் 1-2 தடவை திட்டு வாங்கியிருக்கேன். இந்த திருநாவுக்கரசு KK சார்லாம் செல்வி ஜெயலலிதா வரக்கூடிய நேரத்தில் அடிக்கடி பார்க்கணும்னு வருவாங்க. நால்வரணி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது அந்த அந்த அணி இதுதான். அந்த டைம் தான் அது. அதாவது அவங்க வந்து சாரை பார்க்க வரணும்னு நினைப்பாங்க. பண்ருட்டியார் வர மாட்டார், திருநாவுக்கரசு KK சார் தான் வருவாங்க. அந்த நால்வரில் இருந்தவங்க பண்ருட்டியார், திருநாவுக்கரசர், KK சார், அரங்கநாயகம் சார். ரங்கநாயகம் இப்போ இல்லை, நோ மோர். KK சார் இருக்கார், திருநாவுக்கரசர் இருக்கார், பண்ருட்டியார் இருக்கார். 3 பேரும் தெரியும். அதில் இவங்க 2 பேர் தான் வருவாங்க, திருநாவுக்கரசர் அவர்களும் KK சாரும். அப்போது வரும்போது என்ன சொல்லுவார், ஏன் சார் உங்கள் டைம், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு வேறு டைமே கிடைக்கல, என் சிந்தனை டயத்தை தான் கெடுக்குறாங்க அப்படின்னுவார். அவங்ககிட்டயே கூட சொல்லியிருக்காரு, சார் உங்களால் இன்றைக்கி என் தூக்கம் போச்சு, சிந்தனை போச்சு அப்படின்னு. சிந்தனை போச்சுன்னு சொல்லுவார், தூக்கம் சொல்ல மாட்டேன். உடனே அப்படி வருவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம், அந்த நீங்கள் சொன்ன மாதிரி செல்வி ஜெயலலிதா மீது கூடுதல் பரிவு அவருக்கு இருந்ததுன்னு. கலைஞர் மீது மதிப்பு, இவர் மீது பரிவு கூடுதலாக இருந்தது. அதாவது 96 டிசம்பர் 6ஆம் தேதி செல்வி திரு சோ அவர்களுடைய மகள் திருமணம். செல்வி ஜெயலலிதா ஆட்சியை இழந்திருந்த நேரம். 91 முதல் 96 வரை ஏறக்குறைய 5 ஆண்டு காலம் அவரோட எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தார். ஸோ முதல் முறையாக நான் சொன்ன மாதிரி லேண்ட்லைனில் பேசி பார்க்கணும்னு சொல்கிறாரு. சாப்பிட உட்காரணும். சாப்பிட்டு எழுந்துட்டு அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து வராரு, ஃபோன் அடிக்குது, எடுத்து பேசுகிறாரு. அப்புறம் ஃபோனை வச்சுட்டு சொல்கிறாரு, வர சொல்லிட்டா சார் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சந்திப்பின் போது நான் உடன் செல்லவில்லை. பல சந்திப்புகளின் போது உடன் போயிருக்கிறேன். வாசல் வரை வந்து வழி அனுப்புவார். ரிசீவ் பண்ண வரலைன்னா வாசல் வரை வந்து வழி அனுப்பியிருக்கிறார். திரு சோ அவர்களை மட்டும்தான் எனக்கு தெரிந்து பெரிய பதவியில் இருந்த தலைவர்களை தவிர்த்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் யாராவது ஒருவரை வாசல் வரை வந்து வழி அனுப்புகிறார் என்றால் திரு சோ தான். அதே மாதிரி தான் போர்த்திகோ வரை சென்று இறங்கி உள்ளுக்குள்ளேயே அவருடைய வாகனம் நிற்கும். அவர் முதலமைச்சராக இருந்தபோதும் சரி, அவரே ஓட்டி கொண்டு வந்தாலும் சரி, டிரைவராக இருந்தாலும் சரி இருக்கும். அவரே ஓட்டி கொண்டு வரும்போது அவர் போய் போர்த்திகோல இறங்கி விடுவார். டிரைவர் போய் ஓரமா நிறுத்தி விட்டு திருப்பி போட்டு வைப்பார். ஸோ நான் பெரும்பாலும் உடன் போயிருப்பதால் என்னை பார்த்து சிரிப்பார். அவர் வணக்கம் போட்டு விட்டு தான் அவர் பக்கத்தில் போய் ஏறி உட்காருவேன். ஸோ அந்த சந்திப்புக்கு நான் போகலை. ஆனால் போயிட்டு வந்த பிறகு சொன்னார், மாடியில் கூப்பிட்டு பெரும்பாலும் சொல்ல வேண்டிய அளவுக்கு விஷயங்களை சொல்லியிருக்கிறார். என்கிட்ட பல தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். சொல்லப்போனால் சில தகவல்கள் அதில் சில தகவல்கள் அல்லது பல தகவல்கள் உதவி ஆசிரியர் திரு மதனை அவர்களுக்கு தெரியும். சில தகவல்கள் மற்றவர்களிடமும் பகிர்ந்திருக்கிறார். ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு சந்திப்பு முடிஞ்சு வந்த உடனே சொன்னார், ரொம்ப கடுமையாக விமர்சித்திருக்கிறீர்கள், என்னை கூர்மையாக விமர்சித்திருக்கிறீர்கள். நான் வந்து எவ்வளவு காலம் பழகி இருக்கிறேன், எத்தனை வருடங்களாக நீங்கள் என்னோடு பழகி இருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் பார்க்காமல் நீங்கள் வந்து ரொம்ப
ஹர்ஷா. ஆமா, அது கிட்டத்தட்ட ஷேக்ஸ்பியர் சொன்ன வசனம் மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார்னார். யுவர்ஸ் இஸ் தி ஒர்ஸ்ட் கைண்ட் கட்டஸ்ட் ஆஃப் ஆல். ஷேக்ஸ்பியர்ல ஒரு அன்கண்டைஸ்டு கட் ஆஃப் ஆல் ஒரு வசனம் இருக்கு. அந்த மாதிரி நீங்க இவ்வளவு இது பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல. சரியமோ அது அந்த சமயத்துல உன்னுடைய இதுவும் இருந்தது. அப்படி ஏதோ பேரிட்டு தான் அவர் பேசுவார். அப்படி அதன் பிறகு அந்த விஷயம் வந்து அவருக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. எந்த தலைவர் குறித்தும் பேசும்போது மிக காட்டமாக எழுதுவது என்பதை கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்துக் கொள்ள வேண்டும் என்ற முடிவு அப்போது அவருக்கு வந்தது. சோ அது வந்து மாற்றம் நிகழ்த்தியிருக்கு அவரோட மனசுக்குள்ள. ஆமா, நிச்சயமாக. அது கலைஞர் விஷயமாக இருந்தாலும் சரி, செல்வி ஜெயலலிதா குறித்தா இருந்தாலும் சரி, அந்த நேரம்தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த திருமணத்துக்கு வந்திருந்தார். கலைஞர் அவர்கள் வந்திருந்தார். 2 பேருமே ரிசப்ஷனுக்கு தான் வந்தாங்க. கலைஞர் வந்துட்டாரு, அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க. அந்த திருமணத்தில் பல்வேறு தலைவர்கள் பங்கேற்றார்கள். எல்கே அத்வானி அவர்கள் வந்திருந்தார், திரு சந்திரசேகர் வந்திருந்தார், டாக்டர் சுப்பிரமணியன் சாமி, அந்த மாதிரி பல்வேறு தலைவர்கள் வந்திருந்தார், திரைப்படத்துறையினர் எல்லாம் வந்திருந்தாங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சொல்ல வந்தது, எப்படி அந்த கூட்டணி உருவாக்கிட்டு செல்வி ஜெயலலிதாவுக்கு அநீதின்னும் போது பக்கத்துக்கு போனாரு. 5 ஆண்டு காலம் இடைவெளி இல்லை, ஆட்சியை விமர்சிக்கிறாரு. இந்த திருமணத்திற்கு அடுத்த நாள் செல்வி ஜெயலலிதா கைது செய்யப்பட்டார். இந்த திருமணத்திற்கு வந்து சென்றதுக்கு அடுத்த நாள் செல்வி ஜெயலலிதா கைது செய்யப்பட்டார். கைது செய்து அவரை அழைத்து சென்ற பிறகு, போலீசார் அழைத்து சென்ற பிறகு அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியது. அந்த சோதனையின் போதுதான் அரசாங்க அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது. எப்படி என்று சொன்னால், செல்வி ஜெயலலிதா அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் அந்த திருமணத்திற்காக அணிந்திருந்த நகைகளோடு கூடிய தோற்றம், ஒரு போட்டோ, அந்த போட்டோ குமுதம் பத்திரிகையிலே பிரசுரமாகிட்டு. சோ இது நடுப்பக்கத்திலே பிரசுரமாகிவிட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறை கண்டெடுக்கப்பட்ட ஒரு எப்படி போகும் அது? இட் ஷுட் பி சப்மிட்டட் இன் தி கோர்ட். ட்ரையல் கோர்ட்ல தான் அது இருக்க வேண்டும். எப்படி அது போச்சு? இது முறைகேடு. இரண்டாவது, செல்வி ஜெயலலிதா வீட்டில் எடுக்கப்பட்ட ஒளிபரப்பு, செருப்பு இவ்வளவு வச்சிருந்தாரு, புடவை இவ்வளவு, வெள்ளி பாத்திரங்கள் புடவை இவ்வளவு, இவை அனைத்தும் விதிமுறைகளுக்கு மீறிய செயல்கள் என்று திரு சோ கடுமையான தலையங்கம் எழுதினார். ஒரு பக்கம் அந்த கூட்டணி ஆதரித்து அப்பதான் ஆட்சிக்கு வந்தது. கைது அவர் வந்து தப்புன்னு சொல்லல, கைதையோ வழக்கு பதிவையோ தப்புன்னு சொல்லல. இதையெல்லாம் ஒருவர் இல்லாத போது நீங்கள் அவருடைய ஆக்ஷன்ஸ்ல தான் அந்த ரைடே நடக்குது. முதல்ல நீங்க ரைடு நடத்திட்டு கூட அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். நீங்க இவங்களுடைய நோக்கம் பழுதானது என்பது தெரிந்து விட்டது. ரூமா போய் வீடியோ எடுத்து அதை போடுறீங்க நீங்க. சோ இதை கண்டித்து எழுதினார். அப்போது நான் கூட கேள்விப்பட்டேன், திரு சோ அவர்களும் கேள்விப்பட்டார். கலைஞர் யார்த்தையும் கமெண்ட் அடிச்சிருக்காரு, சோ அவர்களுக்கு பழைய பாசம் வந்துருச்சு. ஆனால் சோ அவர்கள் அது he never hesitated to call a spade as a spade. அதுல அவர் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. தன்னுடைய மாற்று கருத்தை செல்வி ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி, கலைஞரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. இல்ல அப்படி இருந்தாக்கா அவ்வளோ ஜெயலலிதா மேல அவ்வளவு பற்று கொண்டவர் ஏன் வந்து திமுக தமாக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்கணும். குறிஞ்சி மலர் ஸ்டாலின் அவர்கள் நடித்த இதுக்கு வந்து சோ அவர்கள் கலந்து கொண்டதுன்னு செல்வி ஜெயலலிதாவுக்கு ஒரு அதிருப்தி. சார் சொன்னாரு, நான் சி வி ராஜேந்திரன் அழைத்ததன் பேரில் போனேன். இந்த சீரியல் நானும் சில நாள் சும்மா இருக்கும்போது பார்த்துருக்கேன். இதுல என்ன இருக்கு, இதை போய் ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எதுவா இருந்தாலும் பிளண்டா பேசிடுவார். அவர்கிட்ட ஆமா, யாரை பத்தி அந்த மாதிரிலாம் பின்னாடி பேசுறது அதெல்லாம் கிடையாது. பாராட்டுறதா இருந்தாலும் சரி, விமர்சனமா இருந்தாலும் சரி, அதை சொல்ல வேணாம்னு தவிர்க்கலாம்னு நினைப்பாரே தவிர அதை பற்றி ஒரு சர்ச்சை வந்துட்டா நிறைய சொல்லிடுவார். கலைஞர் மேல கடுமையான விமர்சனங்கள் வைத்த சமயத்தில் கூட அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின் மேல ஒரு பரிவு, அவர் நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து அவருக்கு தாட் வந்து அவருக்கு இருந்தது. ஸோ அது என்ன நட்பு சார்? அவருடைய இல்ல திருமணங்கள் எல்லாத்துக்குமே மு.க. ஸ்டாலின் அவர்கள் அல்லது மு.க. தமிழரசு அவர்கள் நேரம் வந்து அழைப்பு பத்திரிகை கொடுப்பாங்க. உடனே சண்முகநாதன் சொன்னார், சார் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம், இப்போ நீங்கள் ஆஸ்பத்திரி வந்து என்ன பண்ணுறது, ராமச்சந்திரா தலைவர்கிட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன்னு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தேன். ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்புகளை பகிர்ந்து கொடுங்க, இவர் தான் தெரிஞ்சு போச்சு, ஏன் இன்னும் தயங்கிட்டு இருக்கீங்க, அவர் கொடுக்கலாமே நீங்கள் மந்திரியா இருக்காரு. அப்போதும் திரு சோ அவர்களிடம் கலைஞர்னு சொன்னார்னா, மெதுவாக தான் பண்ணணும், கிராஜுவலாக தான் பண்ணணும், பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ தொழில்துறை சட்டசபையில் தொழில்துறை மானிய கோரிக்கை வந்து
அதற்கு அவரைத்தான் பதில் சொல்ல சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். திமுக அந்த பகுதி நிர்வாகிகள்லாம் கலைஞர் வரவில்லை என்று திமுக கொடி போட்டு அந்த டியூப்லைட் எல்லாம் ஆஃப் செய்து விட்டார். அப்புறம் தாமதமாகத்தான் தெரிந்தது அவர்கள் தலைவர் வரார்.